பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆனியன் எடுத்திருக்கேன் அண்ட் பீட்ரூட் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் அண்ட் கொஞ்சமாக சில்லிஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பச்சை மிளகாவை கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பொடிசாக சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க ஆனியன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பீட்ரூட்டை நம்ம சின்னதாக கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வாங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய், அப்புறம் பூண்டு, கொஞ்சமாக ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்துட்டு அடுப்பில் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு பீட்ரூட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது இன்னும் முழுசாக வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட மூடி வச்சிடணும். இது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சு அந்த தேங்காய், பூண்டு, சீரகம் அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இந்த மாதிரி சர்வ் பண்ணிடலாம். செம ஸ்மெல்லியாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அக்ஷஸ் ஆக்டிவிட்டீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.